ஹாய். நம்ம லாஸ்ட் வீடியோல அலகு மற்றும் அளவீடுகளின் வகைகள் பார்த்தோம். அடிப்படை அலகுகள், வழி அலகுகள், துணை அலகுகள் எல்லாமே பார்த்தோம். ஸோ இப்போ வந்து இயற்பியல் அளவுகளின் பரிமாணங்கள், டைமென்ஷன்ஸ் ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டி. ஸோ இதோட இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். அப்புறம் இது வந்து நம்ம எப்படி டெரைவ் பண்றது? ஆக்சுவலா வந்து எல்லாரும் இந்த டைமென்ஷன் பண்ணணும் மனப்பாடம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ மனப்பாடமே தேவையில்லை. ஆல்ரெடி நமக்கு டெரைவ்ட் குவான்டிட்டி தெரியும். அதுல இருந்தே நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா டைமென்ஷன் ஃபார்முலாவை நம்மளே எழுதலாம். ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோல எப்படி பண்ண போறோம் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். இயற்பியல் அளவுகளின் பரிமாணங்கள். ஒரு இயற்பியல் அளவின் பரிமாணங்கள் என்பது அந்த அளவின் பெறப்பட்ட அலகை குறிக்க அடிப்படை அளவுகளின் அலகுகள் உயர்த்தப்படும் சக்திகளாகும். ஒன்றும் இல்லை, இப்ப நம்ம வந்து வழியலகுகள் வந்து அடிப்படை அலகுகளை நம்ம வந்து டெரைவ் பண்ணிருப்போம். வழியலகுகளை வந்து நம்ம வந்து ஒரு சில கண்டிஷன் வச்சு நம்ம வந்து டைமென்ஷன்ஸ் ஃபார்முலாவை நம்ம எழுத முடியும். ஸோ அதுதான் அந்த என்ன கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அந்த டைமென்ஷன்ஸ் ஃபார்முலா எழுதும் போது அதை சுற்றி சதுர அடைப்புக்குறி போடணும். ஸ்கொயர் பிராக்கெட் போடணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்கொயர் பிராக்கெட் போடணும். இது வந்து இப்படி இருந்துச்சுனாலே அப்படின்னா இந்த ஸ்கொயர் பிராக்கெட் இருந்தாலே ஸோ இது வந்து டைமென்ஷன் ஃபார்முலா, இயற்பியல் அளவுகளின் பரிமாணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மீன் பண்ணிக்க முடியும். பரிமாண பிரதிநிதித்துவத்தில் அளவுகள் கருதப்படுவதில்லை. ஸோ மேக்னிடியூட் வந்து நாட் கன்சிடர். இந்த டைமென்ஷனல் ரெப்ரசன்டேஷன்ல வந்து மேக்னிடியூட் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அது எல்லா டெரைவ் குவான்டிட்டிஸும் வந்து இப்போ நம்ம டைமென்ஷன் ஃபார்முலா எதுன்னு பார்ப்போம். எக்ஸாம்பிளா வந்து நான் ஸ்பீட் எடுத்திருக்கேன். ஸ்பீட் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை டைம்ன்ற நமக்கு தெரியும். ஸோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்த மாதிரி இங்க இருந்து இங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ், அப்ப எவ்வளவு தூரம், அப்ப லென்த் தான் நம்ம கலக்குறோம். ஸோ அப்ப தூரத்துக்கு மீட்டர்னு வரும், டைமுக்கு செகண்ட் வரும், ஸ்பீடுக்கு வந்து மீட்டர் பை செகண்ட் வரும். ஸோ யூனிட் அலகு வந்து மீட்டர் பை செகண்ட் வரும். இப்போ இதுல மீட்டர்ன்றது என்னது? லென்த் தானே. அப்போ நம்ம இங்க ஆல்ரெடி தெரியும் நமக்கு எம் அப்படின்னா மாசு, எல் அப்படின்னா லென்த், டி அப்படின்னா டைம். இப்போ இங்க ஒரு எல் இருக்கு. அப்போ எம் எதா இருக்கா? அதாவது மாஸ் நிறைய எதா இருக்கா? இங்க நிறை எதுவுமே இல்லை. அப்ப நிறைக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்? பவர்ல 0 போட்டுக்கிறேன். ஏன்னா என்கிட்ட நிறை எதுவும் இல்லை. ஓகே. அடுத்தது லென்த் இருக்கு. லென்த் வந்து எல், ஒரே ஒரு லென்த் இருக்கு, அதுவும் மேல இருக்கு. அதுக்கப்புறம் டைம். டைமுக்கு பாத்தீங்க அப்படின்னா கீழே இருக்கு டைம். ஸோ அப்போ இந்த எம் பார் செகண்ட் இருக்குது. இந்த எம் பார் செகண்ட்ல மேல ஒண்ணு இருக்கிறது. இது இங்க மேல வரும்போது என்ன ஆகும்னா எஸ் மைனஸ் ஒன்னு ஆகும். புரியுதுங்களா? இப்ப கீழே இருக்கிற இந்த பிளஸ் ஒன் வந்து மேல வரும்போது மைனஸ் ஒன் ஆகும். அப்போ டி மைனஸ் ஒன்னு வரும். ஸோ அவ்வளவுதான் டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் ஸ்பீடோட டைமென்ஷன் ஃபார்முலா வந்து எம் பவர் 0, எல் பவர் 1, டி பவர் மைனஸ் 1. இந்த மாதிரி நம்ம வழி அலகுகள் வச்சு எல்லா டைமென்ஷன் ஃபார்முலாவும் நம்மளே எழுத முடியும். இதை மனப்பாடம் பண்ணாதீங்க. மனப்பாடம் பண்றது ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம கிட்ட பாத்தீங்க அப்படின்னா எல்லா வழியலகுகளுக்கும் டைமென்ஷன் ஃபார்முலா இருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம உட்காந்து மனப்பாடம் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் நீங்க எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறது. ஓகேங்களா? இப்ப ஏரியா பாருங்க. ஏரியானா லென்த் இன்ட்டு பிரெத். ஸோ இது வந்து மீட்டர் ஸ்கொயர்னு தெரியும். ஸோ ரெண்டுமே வந்து லென்த் தான் மீன் பண்ணுது. அப்போ இங்க வந்து எல் ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. ஸோ இது இங்க வந்து நம்ம வந்து இப்படியும் போடலாம். இதுல வந்து எம் பவர் 0, எல் ஸ்கொயரு, டி பவர் 0 போடலாம். ஸோ இப்போ இந்த எம் பவர் 0நாலும் ஒண்ணுனாலும் ஒண்ணுதான். ஸோ எனிதிங் பவர் 0 வந்து ஒண்ணுதான், நமக்கு தெரிஞ்ச அந்த மேக்ஸ் ஃபார்முலா. ஸோ அப்போ எம் பவர் 0நாலும் எதுவுமே இல்லைனாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா? ஸோ அதனால இங்க டேரக்டா எல் ஸ்கொயர் எடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இங்க ஆப்ஷன்ல எப்படி இருக்கோ நம்ம அதை சூஸ் பண்ண போறோம். ஸோ இப்படி இருந்தா நீங்க இப்படி ஆன்சர் சூஸ் பண்ண போறீங்க, இப்படி இருந்தா இப்படி ஆன்சர் சூஸ் பண்ணிக்கீங்க. ஸோ அடுத்து வால்யூம், லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. ஸோ மூணுமே வந்து மீட்டர் கியூப், மூணுமே லென்த் தான், அதனால லென்த் கியூப் போட்டிருக்கோம். அடுத்து டென்சிட்டி, மாஸ் பை வால்யூம். மாஸ் அப்படின்னா நிறை. அப்போ நம்ம கிட்ட இப்ப இங்க ஒரு எம் இருக்கு. அப்புறம் வால்யூம். வால்யூம்கான ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? வால்யூம்கான ஃபார்முலா நமக்கு என்ன இருக்கும்? எல் கியூப்னு இருக்கும். ஆனா அந்த வால்யூம் வந்து கீழே இருக்கு, அதாவது டிவைசிபிள் கீழே இருக்கு. அப்போ இது கீழே இருந்து மேல வரும்போது என்ன ஆகும்னா மைனஸ்ல ஆயிடும். அப்போ எல் பவர் -3 வருமா? அப்புறம் அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை, டி இல்ல. ஸோ அப்போ டென்சிட்டிக்கான ஃபார்முலா வந்து எம் பவர் 1 எல் கியூப். ஸோ அவ்வளவுதான். இது நீங்க உட்காந்து மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்க இந்த மாதிரி நீங்க ஒன்னுக்கும் எக்ஸ்பெண்ட் பண்ணி எதனாலே நமக்கு டைமென்ஷன் ஃபார்முலா வந்துடும். ஸோ அடுத்து வந்து ஸ்பீட் ஆர் வெலாசிட்டி. ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி ரெண்டுத்துக்குமே நான் வந்து நம்ம ஒரே ஃபார்முலா தான் சொல்லியிருக்கோம். மீட்டர் பை செகண்ட் தான் வந்து ரெண்டுத்துக்கும் ஒரே ஃபார்முலா. ஸோ மீட்டர் அப்படின்னா லென்த், லென்த் அப்படின்னா எனக்கு ஒரு எல் இருக்கு. ஸோ டைம் அப்படின்னா டைம் கீழே இருக்கிறதுனால எனக்கு ரெசிபிள் ஆகி -1 வந்துடும். ஸோ எல் டி -1. அடுத்து ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன் அப்படின்னா வெலாசிட்டி பை டைம். ஆல்ரெடி என்கிட்ட வெலாசிட்டி பாத்தீங்க அப்படின்னா மீட்டர் பை செகண்ட் இருக்கு.
ஸோ பை டைம் அப்படின்னால இன்னொரு எஸ் வந்து இங்க வந்துடும். அப்போ மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர்னு வரும். மீட்டர் அப்படின்னா எல், அப்போ எல் பவர் 1, எஸ் ஸ்கொயர் அப்படின்னா டி பவர் கீழே இருக்கிறதுனால -2. ஸோ பிராக்கெட் போட்டு முடிச்சுக்கிறேன். ஸோ அதுதான் இங்க எல் பவர் 1. இப்போ மேல நம்ம இங்க ஒன்று போட்டாலும் ஒண்ணுதான், போடலாலும் ஒண்ணுதான். இப்போ எல் டி பவர் -2. புரியுதுங்களா? அடுத்து ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் வந்து எஃப் ஈக்குவல் டு எம்ஏ. ஸோ ஆக்சிலரேஷன் நம்ம ஆல்ரெடி தெரியும். இப்போ இதோட ஃபார்முலா என்ன வரும்? எம்னா கேஜி இன்ட்டு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் வருமா? கேஜிக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? எம் பவர் 1 போடுவோமா? அப்புறம் இங்க இருக்கிறது மீட்டர். ஸோ இந்த எம்முக்கும் இந்த எம்முக்கும் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இது மீட்டர், இது வந்து எல் கேபிட்டல் லெட்டர் இருக்குங்களா? ஸோ இப்போ வந்து எல் பவர் 1 இருக்கு. அப்புறம் எஸ் ஸ்கொயர், எஸ் ஸ்கொயர் கீழே இருக்கிறதுனால இது மேல போகும்போது அப்போ டி பவர் -2 வந்துடும். அப்போ ஃபோர்ஸுக்கான டைமென்ஷன் ஃபார்முலா எம்எல் டி -2. அடுத்து ப்ரெஷர். ஸோ ப்ரெஷர்ன்றது ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸ்ன்றது கேஜி இன்ட்டு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். கீழே ஒரு ஏரியா இருக்கனால நம்ம என்ன பண்ணிக்கணும்? கீழே ஒரு எம் ஸ்கொயர் போடணும். அப்போ இந்த எம் ஸ்கொயர்ல ஒரு எம் கேன்சல் ஆயிடும். இப்போ மீதி என்ன இருக்கு நம்மள்ட்ட? மேல கேஜி இருக்கு, கீழே வந்து எஸ் ஸ்கொயர் இன்ட்டு மீட்டர்னு இருக்கு. அப்போ கேஜிக்கு வந்து நம்ம வந்து ஒரு எம் போடுவோம். இங்க கீழே இருக்கிற எம் மேல போகும்போது மைனஸ் ஆகும், -1 ஆகும். மீட்டர்ன்றது லென்த், அப்போ எல் -1. இதே போல எஸ் ஸ்கொயர் வந்து மேல போகும்போது மைனஸ் ஆகும், அப்போ டி -2. அப்போ ப்ரெஷருக்கான டைமென்ஷன் ஃபார்முலா வந்து எம் எல் -1 டி -2. அதான் இங்கே இருக்கும். அடுத்து ஒர்க்கு. ஒர்க்கு வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஸோ ஃபோர்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும் கேஜி இன்ட்டு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரு இன்ட்டு டிஸ்டன்ஸ்னால இன்னொரு மீட்டர் சேர்ந்துரும். அப்போ மீட்டர் இன்ட்டு மீட்டர், மீட்டர் ஸ்கொயர் வேணுமா? அப்போ நம்மள்ட்ட என்னென்ன இருக்கு? எம் 1 இருக்கு, எல் வந்து 2 இருக்கு, டி வந்து -2ல இருக்கு. ஏன்னா கீழே இருக்கிறதுனால மேலே வரும்போது 2 ஆயிடும். அப்போ ஒர்க் அண்ட் எனர்ஜிக்கான ஃபார்முலா வந்து எம் எல் ஸ்கொயர் டி -2. அப்புறம் பவர். பவர் ஈக்குவல் டு ஒர்க் பை டைம். பவர் ஈக்குவல் டு ஒர்க் பை டைம். ஒர்க்குக்கு நமக்கு தெரியும் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ கேஜி இன்ட்டு மீட்டர் ஸ்கொயர் பை எஸ் ஸ்கொயர்னு தெரியும். கீழே ஆல்ரெடி இன்னொரு டைம் இருக்கனால கீழே இன்ட்டு எக்ஸ் போட்டுக்கிட்டேன். அப்போ எனக்கு என்ன வரும்னா கேஜி இன்ட்டு மீட்டர் ஸ்கொயர் டிவைடு பை எஸ் கியூப்னு வந்துடும். அப்போ இதுக்கு நான் டைமென்ஷன் ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா பவருக்கு எம் ஒரு கேஜி இருக்கு, ஒரு மாஸ் இருக்கு, எல் வந்து 2 இருக்கு, டி வந்து -3 இருக்கு. ஸோ இந்த மைனஸ் போடாம விட்டுட்டோம் அப்படின்னா தப்பாயிடும். ஓகேங்களா? கீழே இருக்கிற 3 வந்து மேல போகும்போது எஸ் கியூப் -3 ஆயிடும். ஸோ அப்போ இதோட ஃபார்முலா வந்து எம் எல் ஸ்கொயர் டி -3. அடுத்து மொமெண்டம். மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. மாஸ் அப்படின்னா நமக்கு கேஜின்னு தெரியும், வெலாசிட்டி அப்படின்னா மீட்டர் பர் செகண்ட் தெரியும். அப்போ கேஜி மீட்டர் பர் செகண்ட் இருக்கு. இப்போ ஒரு எம் இருக்கு, ஒரு எல் இருக்கு, ஒரு டி வந்து கீழே இருக்கிறதுனால மேல வரும்போது -1 ஆயிடும். அப்போ இதோட ஃபார்முலா வந்து எம்எல் டி -1. அடுத்து இம்பல்ஸ். ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். ஃபோர்ஸ் இன்ட்டு டைம் வருதா? இப்போ ஃபோர்ஸுக்கு நம்ம என்ன தெரியும்? கேஜி இன்ட்டு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு தெரியும், இன்ட்டு டைம்னால ஒரு செகண்ட். இந்த செகண்ட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்படின்னா கேஜி மீட்டர் பர் செகண்ட். அப்படியே மேல நமக்கு என்ன இருக்கோ அதே தான் கீழே இருக்கு. அப்போ அதுக்கான டைமென்ஷன் ஃபார்முலாவும் எம்எல்டி -1 தான். அடுத்து ஃப்ரீக்வன்சி 1 பை டைம். 1 பை டைம் என்னது? இந்த டைம் மேல போகும்போது அப்படியே இன்வெர்ஸ் ஆகி டி -1 வரும். வேற எதுவுமே இல்லை, சிம்பிள். எலக்ட்ரிக் சார்ஜ்ன்றது கரண்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எலக்ட்ரிக் சார்ஜ்ன்றது கியூ, எலக்ட்ரிக் சார்ஜ்ன்றது மின்னூட்டம். மின்னூட்டம் ஈக்குவல் டு மின்னோட்டம் இன்ட்டு நேரம். ஓகே, கியூ ஈக்குவல் டு ஐ இன்ட்டு டி. நம்ம நேற்று நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. ஸோ அப்போ இதோட டைமென்ஷன் ஃபார்முலா வந்து ஐ இன்ட்டு டி. ஸோ வேற எதுவுமே இல்லை நம்ம கிட்ட. ஸோ அப்போ டைமென்ஷன் ஃபார்முலா ஐடி. அடுத்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். வோல்டேஜ். வோல்டேஜ் ஈக்குவல் டு ஒர்க் பை சார்ஜ். ஸோ ஒர்க் அப்படின்னா என்னது? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ ஃபோர்ஸுக்கு கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரு இன்ட்டு மீட்டர், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு மீட்டரு, ஹோல் டிவைடு சார்ஜ் கியூ ஈக்குவல் டு ஐடின்னு இப்பதான் முன்னாடி பார்த்தோம் நம்ம. அப்போ ஐ இன்ட்டு டி. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த எம்இ மல்டிபிள் பண்ணிட்டு அப்போ எம் ஸ்கொயர் வந்துடும். இப்போ இந்த எஸ் ஸ்கொயர் என்ன ஆகும்னா அப்படியே கீழே வந்துடும். ரெசிப்ரோக்கல் போடும்போது அப்படியே கீழே வந்துடும். அப்போ நமக்கு என்ன வரும்னா கடைசியாக ஃபைனல் ஃபார்முலா வோல்டேஜுக்கு கேஜி மீட்டர் ஸ்கொயர் பை எஸ் கியூப் இன்ட்டு ஐன்னு வரும். இப்போ நம்மள்ட்ட என்னென்ன இருக்குன்னு பாருங்க. இப்போ கேஜி இருக்கு, கேஜிக்கு நான் ஒரு எம் போட்டுக்கிட்டேன்.
அப்புறம் எல் இருக்கா, இருக்கு, மீட்டர் ஸ்கொயர் இருக்கு. அப்ப எல் வந்து 2 ஸ்கொயர் இருக்கு. அப்புறம் டி பாத்தீங்க அப்படின்னா டி கீழே இருக்கு, டி கியூப்னு இருக்கு. மேல போகும்போது டி -3 வரும். இப்போ டி -3 போட்டுக்கிறேன். ஐயும் அதே போல கீழே இருக்கு. ஐ இப்ப மேல போகும்போது என்ன ஆகும், ஐ -1 வரும். அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வோல்டேஜுக்கான டைமென்ஷன் ஃபார்முலா ml² t -3 i -1. அடுத்து ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் பை கரண்ட். வோல்டேஜுக்கு என்ன வரும்னா ஒர்க் பை சார்ஜோட யூனிட் கியூ, கீழே வந்து ஐன்னு இருக்கு. ஸோ இப்போ ரெசிபிள் ஆகி ஐ இன்ட்டு கியூ மல்டிபிள் ஆகும். அப்போ கடைசியில் வந்து நமக்கு வந்து ஐ இன்ட்டு கியூன்னு வரும். கியூ ஈக்குவல் டு என்னதுன்னா டபிள்யூ பை ஐ இன்ட்டு கியூக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கியூ ஈக்குவல் டு ஐ இன்ட்டு டீன்ட்டு. அப்போ இன்னொரு ஐ டீன்னு வரும். கீழே எல்லாமே மல்டிபிள் ஆகும். அப்போ ஃபைனல் நமக்கு என்ன வரும் அப்படின்னா டபிள்யூ பை I² இன்ட்டு டீன்னு வரும். இதுக்கு வந்து நம்ம வந்து டைமென்ஷன் ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா ஈஸி ஆயிடும். இப்போ ஒர்க் அப்படின்னா கேஜி இன்ட்டு மீட்டர் ஸ்கொயர் S² ஹோல் டிவைட்ல I² இன்ட்டு டீன்னு வரும். இப்போ இந்த எஸ் வந்து ரெசிபிள் ஆகி கீழே வந்துடும். அப்போ கீழே வந்து S³ ஆயிடும். அப்போ கீழே வந்து S³ ஆயிடும். அப்போ ஃபைனலா நமக்கு என்ன ஃபார்முலா வரும்னா கேஜி இன்ட்டு மீட்டர் ஸ்கொயர் டிவைடு பை I² இன்ட்டு S³ அப்படின்னு வந்துடும் கடைசியில. இப்போ இதுக்கு வந்து நம்ம டைமென்ஷன் ஃபார்முலா எழுதணும்னா கேஜிக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு எம் போட்டுக்கிறேன், இதுக்கு L² போட்டுக்கிறேன், கீழே இருக்கிற I² மேல வரும்போது I பவர் -2, அதே போல S³ மேல வரும்போது T பவர் -3 ஐ மேல வரும்போது I பவர் -2. ஸோ ஹோல் பிராக்கெட் முடிச்சோம் அப்படின்னா இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ்க்கான டைமென்ஷன் ஃபார்முலா. இப்போ நான் இவ்வளவு ஸ்டெப்ஸ் எழுதியிருக்கேன்ல, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம எழுதணும் அவசியமே கிடையாது. நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இப்போ நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். ஒர்க்குக்கு நம்ம வழியளவுகள் என்னென்னு தெரிஞ்சாலே போதும், நம்ம ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாமே போட்டுடலாம். இவ்வளவு டெரைவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அந்த டைமுக்கு நமக்கு வந்து நம்ம ஃபாஸ்டா பண்ண இதெல்லாம் வந்து சும்மா நம்ம இந்த ஸ்டெப் எழுதுவோம், அவ்வளவுதான் எதுவுமே தவிர மற்ற எதுவுமே எழுத மாட்டோம். அதுவும் நமக்கு வந்து இந்த டைமென்ஷன்ஸ் ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரிசிட்டிக்கு மட்டும் தான் வந்து பெருசா வரும். மற்ற எல்லாமே வந்து சின்னதா நம்ம என்ன வழியளவில் பார்த்தோமோ அது அப்படியே வந்துடும். ஆனா அந்த டைமென்ஷன் ஃபார்முலா வந்து இங்க எலக்ட்ரிசிட்டிக்கு மட்டும் கொஞ்சம் பெருசா வரும். அதுவும் நீங்க வந்து மனப்பாடம் பண்ணணும் அவசியம் கிடையாது. நான் இப்ப எப்படி டெரிவ் பண்ணி காமிச்சனும் அதே போல நீங்க போட்டீங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும் உங்களுக்கு. வந்து கெப்பாசிட்டன்ஸ் ஈக்குவல் டு சார்ஜ் பை வோல்டேஜ். ஸோ சார்ஜோட யூனிட் வந்து கியூ பை வோல்டேஜ் அப்படின்னா ஒர்க் பை சார்ஜ்னு வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல மேல வந்து கியூ சார்ஜ் இருக்கு, கீழே பார்த்தீங்க அப்படின்னா டபிள்யூ பை கீழே ஒரு சார்ஜ் இருக்கு. இப்போ இந்த டபுள் பை கியூ இருக்குல்ல, இது கீழே இருந்து மேல போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்ப நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா கியூ இன்ட்டு கியூ டிவைட் பை டபிள்யூ கிடைக்கும். அப்ப கியூ இன்ட்டு கியூ ஸ்கொயர் வந்துடும், கீழே வந்து டபிள்யூ இருக்கு. இப்போ ஒர்க்குக்கு நமக்கு தெரியும், இப்போ கியூ ஸ்கொயர் அப்படின்னா ஐ இன்ட்டு டி, அப்ப I² இன்ட்டு T². ஒர்க்குக்கு நமக்கு என்ன தெரியும்னா கேஜி மீட்டர் ஸ்கொயர் டிவைட் பை S² தெரியும். இப்ப இது வந்து ரெசிபிள் மேல போகும்போது T பவர் 4 ஆயிடும். அப்போ நமக்கு ஃபைனலா என்ன கிடைக்கும் அப்படின்னா I² இன்ட்டு T பவர் 4 டிவைடு கேஜி இன்ட்டு மீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். இப்ப இதுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா பாருங்களா. இப்போ எம் இருக்கா, எம் வந்து கீழே இருக்கு, கேஜி தான் வந்து எம். அப்ப எம் வந்து கீழே இருக்கனால கேஜி கீழே இருக்கனால நான் -1 போட்டுக்கிறேன். அப்புறம் எல்லு பாத்தீங்க அப்படின்னா எல்லும் கீழே தான் இருக்கு. மீட்டர்னா லென்த் ஸ்கொயர் கீழே இருக்கனால அதுக்கு நான் -2 போட்டுக்கிறேன். அப்புறம் டைம் மேலதான் இருக்கு, அப்ப T பவர் 4 வரும். அப்புறம் கரண்ட் மேலதான் இருக்கு, அப்ப I² வரும். அப்போ கெப்பாசிட்டன்ஸ்க்கான டைமென்ஷன் ஃபார்முலா M-1 L-2 T பவர் 4 I². அடுத்து இண்டக்டன்ஸ் அப்படின்னா வோல்டேஜ் இன்ட்டு டைம் டிவைட் பை கரண்ட். வோல்டேஜ் அப்படின்னா ஒர்க் பை சார்ஜ் இன்ட்டு டைம் டிவைட் பை கரண்ட். இப்போ ஒர்க் பை சார்ஜ் நம்ம என்ன பண்ணலாம், ஐடின்னு போடலாம், இன்ட்டு டி இருக்கும். இந்த டி கேன்சல் ஆகி கீழே வந்து கரண்ட் மட்டும் இருக்கும். அப்போ ஒர்க் பை I² வந்துடும். அப்போ ஒர்க்குக்கு நமக்கு என்ன தெரியும், கேஜி இன்ட்டு மீட்டர் ஸ்கொயர் டிவைட் பை S². அப்ப கீழே ஒரு I² இருக்கு. அப்ப இந்த S² அப்படியே ரெசிபிள் ஆகி கீழே வந்துச்சு அப்படின்னா ஃபைனலா வந்து கேஜி இன்ட்டு மீட்டர் ஸ்கொயர் டிவைட் பை I² இன்ட்டு S² வரும். இப்போ டைமென்ஷன் ஃபார்முலா பாத்தீங்கன்னா எம் இருக்கு, எம் வந்து மேலதான் இருக்கு, அப்ப +1 தான். அப்புறம் எல் பாத்தீங்க அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர் லென்த் இருக்கு, அப்போ லென்த் வந்து 2 இருக்கு.
அதுக்கப்புறம் டைம் பாத்தீங்க அப்படின்னா கீழே இருக்கு, கீழே இருந்து மேல எடுத்துட்டு போகும்போது -2ன்னு வரும். அப்புறம் ஐ பாத்தீங்க அப்படின்னா கீழே இருக்கு, ஐயும் கீழே இருந்து மேல போகும்போது -2ன்னு வரும். நம்ம இண்டக்டன்ஸ் ஃபார்முலா என்ன வரும்னா mL² t-2 I-2. புரியுதுங்களா? ஐ திங்க் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து 10 அடுக்கின் முன்னொட்டுகள். ப்ரிஃபிக்ஸ் ஃபார் பவர் ஆஃப் 10. இப்ப 10⁻1, 10⁻2, 10⁻3 இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஒன்னுக்கு ஒரு நேம் இருக்கு. ஸோ அந்த நேம் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சிம்பிள். இப்ப 10⁻1 அப்படின்னா டெக்கா, டிஏன்னு வரும். 10⁻2 அப்படின்னா ஹெக்டா, ஹெச்னு வரும். 10⁻3 கிலோ, கேன்னு வரும். 10⁻6 மெகா, கேபிட்டல் எம் வரும். 10⁻9 ஜிகா, கேபிட்டல் ஜி வரும். 10⁻12 டெரா, 10⁻15 பெட்டா, 10⁻18 எக்ஸா, 10⁻21 ஜெட்டா, 10⁻24 யோட்டா. ஸோ இதெல்லாமே ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படியே கேப்ஸ் லெட்டர் வரும். ஜிகால இருந்து ஸ்டார்ட், மெகால இருந்து ஸ்டார்ட் ஆகி. அடுத்து பவர் ஆஃப் 10 ப்ரிஃபிக்ஸ் டெசிமல். இப்போ இது வந்து 10⁻+1 பார்த்தோம் முன்னாடி. இப்போ வந்து 10⁻−1. 10⁻−1 அப்படின்னா டெசி, 10⁻−2 அப்படின்னா சென்டி, 10⁻−3 அப்படின்னா மில்லி, 10⁻−6 அப்படின்னா மைக்ரோ. இதோட சிம்பிள் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் மைக்ரோட சிம்பிள். எல்லாமே நம்ம பார்த்துருப்போம், எல்லாமே நம்ம யூஸ் பண்றதுதான். பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கங்க, மைக்ரோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். மற்றதெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் லெட்டராகவே இருக்கும். மில்லினா ஃபர்ஸ்ட் லெட்டர் எம், சென்டினா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து சி, டெசினா ஃபர்ஸ்ட் லெட்டர் டி. மைக்ரோக்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அடுத்து 10⁻−9 நானோ, கேபிட்டல் என். 10⁻−12 பிகோ, பி. 10⁻−15 பெம்டோ, எஃப். 10⁻−18 ஆட்டோ, ஏ. 10⁻−21 ஜெப்டோ, இசட். 10⁻−24 யோக்டோ, ஒய். ஓகே, இதுல ஒரு 3 விஷயம் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும் எக்ஸ்ட்ராவா. அது என்ன விஷயம் அப்படின்னா, இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் ஆக்கலாம். 10⁻−15 மீட்டர். இப்ப நமக்கு 10⁻−15 அப்படின்னா ஃபெம்டோ நமக்கு தெரியும். 10⁻−15 ஃபெம்டோ நமக்கு தெரியும். ஆனா கொஸ்டின்ல என்ன கேட்டாங்கன்னா 10⁻−15 மீட்டர்னு கேட்டாங்க. இது என்னன்னு கேட்டாங்க. இப்ப 10⁻−15 மீட்டர் அப்படின்னா பெர்மி. அதுக்கு அடுத்தது வந்து 10⁻−6 மீட்டர். 10⁻−6னா மைக்ரோ, இப்பதான் பார்த்தோம் நம்ம. ஆனா 10⁻−6 மீட்டர் அப்படின்னா மைக்ரான். அதுக்கு அடுத்து வந்து 10⁻−10. சரிங்க, நம்ம கிட்ட 10⁻−10 இல்லை, ஆனா 10⁻−1 இருக்கு. 10⁻−1 அப்படின்னா ஆங்ஸ்ட்ரான். சிம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஏ பவர்ல போட்டு இது 0 போட்டிருப்பாங்க. அதான் வந்து ஆங்ஸ்ட்ரான் சிம்பிள். மைக்ரான் பாத்தீங்க அப்படின்னா மைக்ரோமீட்டர்னு இருக்கும். ஃபெர்மி பாத்தீங்க அப்படின்னா எஃப்எம்னு இருக்கும். ஃபெம்டோட சிம்பிள் வந்து எஃப். இங்க ஃபெம்டோ மீட்டர் இருக்கு, அப்போ எஃப்எம். மைக்ரோ மீட்டர் இருக்கு, அப்போ மைக்ரோ மீட்டர், மைக்ரான். அப்புறம் ஆங்ஸ்ட்ரான். ஆங்ஸ்ட்ரான் வந்து ஏ போட்டு மேல 0 போட்ட மாதிரி இருக்கும். இது 3 மட்டும் எக்ஸ்ட்ராவா நோட் பண்ணிக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ். அடுத்து வானியல் அலகு, ஆஸ்ட்ரோனமிக்கல் யூனிட். இப்போ வானியல் அலகுன்னு என்னது? ஒரு வானியல் அலகு என்பது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு ஆகும். நம்ம பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு தான் வந்து வானியல் அலகு. இது வந்து நீளத்தின் அலகு, யூனிட் ஆஃப் லென்த். நமது சூரிய மண்டலத்திற்குள் உள்ள தூரங்களை அளவிட பயன்படுகிறது. எடுத்துக்காட்டு, பூமியிலிருந்து செவ்வாய் வர எவ்வளவு தூரம், அந்த மாதிரி சூரிய மண்டலத்துக்குள்ள வந்து எவ்வளவு தூரம் இருக்கிறது அளவிட பயன்படுது. ஒரு ஆஸ்ட்ரோனமிக்கல் யூனிட் ஈக்குவல் டு 1.496 × 10⁻11 மீட்டர். ஓகே, இது இம்பார்ட்டன்ஸ். அடுத்து ஒளியாண்டு, லைட் இயர். ஒளியாண்டு என்பது ஒளியானது வெற்றிடத்தில் ஒரு ஆண்டில் கடக்கும் தொலைவு என வரையறுக்கப்படுகிறது. இதுவும் வந்து யூனிட் ஆஃப் லென்த் தான். நட்சத்திரங்களுக்கும் விண்மீன் திரள்களுக்கும் இடையேயான தூரத்தை அளவிட பயன்படுகிறது. ஓகே, இதெல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் மாதிரி தான், நம்ம அப்படியே படிக்க வேண்டியதான். நம்ம முக்கியமா படிக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஸ்பீட் ஆஃப் லைட் 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். லைட் இயர் ஈக்குவல் டு 9.46 × 10⁻15. அடுத்து புடைநொடி, per செகண்ட். சூரிய மண்டலத்திற்கு அப்பால் பெரிய அளவிலான வானியல் தூரங்களை அளவிடுதல். இதுவும் நீளத்தின் அலகுதான். மெஷரிங் லார்ஜ் ஸ்கேல் அஸ்ட்ரானமிக்கல் டிஸ்டன்ஸ் பியாண்ட் த சோலார் சிஸ்டம். ஓகே, 1 per second equal to 3.26 light years. இல்ல அப்படின்னா 3.1 × 10⁻16 மீட்டர்.
இப்ப இதுல ஒரு விஷயம் கவனிச்சிங்க அப்படின்னா ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டோட பாத்தீங்க அப்படின்னா 1.496 இன்ட்டு 10^11. அடுத்து வந்து லைட் இயர் பாத்தீங்க அப்படின்னா 9.46 இன்ட்டு 10^15. அடுத்து பேர் செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா 3.1 இன்ட்டு 10^16. அப்போ இதை விட இது வந்து தூரமா அளவிடும். அப்ப இதை விட இது தூரமா அளவிடும். ஸோ அப்போ ரொம்ப தூரமா அளவிட வந்து பேர் செகண்ட் தான். அதுக்கடுத்து வந்து லைட் இயர், அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட். ஸோ ஹிண்ட் இது எல்லாமே நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ஜஸ்ட் ஒரு ஓவரலா பார்த்து போதுதான். வித்தின் சோலார் சிஸ்டம், பிட்வீன் ஸ்டார்ஸ் அண்ட் கேலக்சிஸ், லார்ஜ் காஸ்மிக் டிஸ்டன்ஸ். ஓகே, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ லாஸ்டா ஒரு இம்பார்ட்டன்ஸான இன்ஸ்ட்ருமெண்ட் அதோட யூசேஜ், அதோட பயன்பாடு என்னன்றது பார்த்துருவோம். ஆல்டிமீட்டர்ன்றது மெஷர் த ஆல்டிடியூட், உயரத்தை அளக்கும் கருவி. அப்புறம் அம்மீட்டர் மெஷர் த எலக்ட்ரிக் கரண்ட், மின்னோட்டத்தை அளக்கும் கருவி. பாரோமீட்டர் மெஷர் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின். பாரோமீட்டர்லாம் வந்து ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின். ஸோ வளிமண்டல அழுத்தத்தை அளக்கும் கருவி. எனிமோமீட்டர் மெஷர் விண்ட் ஸ்பீட் அண்ட் டைரக்ஷன், காற்றின் வேகமும் திசையும் அளக்கும் கருவி. பேதோமீட்டர் மெஷர் டெப்த் ஆஃப் ஓசியன், கடலின் ஆழத்தை அளக்கும் கருவி. கால்வனோமீட்டர்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன் இது இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா கால்வனோமீட்டரு, இப்ப கேல்வனோமீட்டர் பாருங்களா, மெஷர் தி டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் கரண்ட். இப்ப என்ன கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்கன்னா அம்மீட்டருக்கும் கேல்வனோமீட்டருக்கும் என்ன டிஃபரெண்ட் தெரியாம கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ஏன்னா ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மெஷர் த டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் கரண்ட் இருக்கும், மெஷர் த எலக்ட்ரிக் கரண்ட் இருக்கும், மின்னோட்டத்தின் திசையை கண்டறியும் கருவி, மின்னோட்டத்தை அளக்கும் கருவின்னு இருக்கும். இப்ப இதுக்கு பதிலாக இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா தப்பாயிடும். கால்வனோமீட்டர் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ மின்னோட்டத்தின் திசையை கண்டறியும் கருவி. அடுத்து ஹைட்ரோமீட்டர் மெஷர் ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் லிக்யூட், திரவத்தின் ஒப்பீட்டு அடர்த்தியை அளக்கும் கருவி. ஹைக்ரோமீட்டர் மெஷர் த ஹியூமிடிட்டி லெவல், காற்றில் உள்ள ஈரப்பதத்தை அளக்கும் கருவி. அடுத்து மேனோமீட்டர் மெஷர் த பிரஷர் ஆஃப் கேசஸ், வாயுக்களின் அழுத்தத்தை அளக்கும் கருவி. அடுத்து ஸ்பைக்மோ மேனோமீட்டர் மெஷர் த பிளட் பிரஷர், பிபி வந்து அளக்கும் கருவி, ரத்த அழுத்தத்தை அளக்கும் கருவி. அடுத்து ஸ்டெத்தஸ்கோப் பற்றி தெரியும் உங்களுக்கு. டிடெக்ட் த ஹார்ட் அண்ட் லங் சவுண்ட், இதய நுரையீரல் ஒலிகளை கேட்கும் கருவி. டெகோமீட்டர் மெஷர் த ரொட்டேஷனல் ஸ்பீட் ஆஃப் ஷாஃப்ட், வேகத்தை அளக்கும் கருவி. கலோரிமீட்டர் மெஷர் த ஹீட் கண்டென்ட், வெப்ப அளவை அளக்கும் கருவி. லாக்டோமீட்டர், ஸோ லாக்டோ அப்படின்னா அது வந்து மில்க், அது ஞாபகம் வச்சுங்க, மில்க் இல்ல தயிர். லாக்டோ அப்படின்னாலே பால் இல்ல தயிர். இப்போ லாக்டோமீட்டர் அப்படின்னா மெஷர் த பியூரிட்டி ஆர் டென்சிட்டி ஆஃப் த மில்க், பாலின் தூய்மை இருப்பதை அளக்கும் கருவி. அடுத்து வந்து விஸ்கோமீட்டர் மெஷர் தி விஸ்கோசிட்டி ஆஃப் லிக்விட், திரவத்தின் ஒட்டும் தன்மையை அளக்கும் கருவி. ஸோ இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் தான் நம்ம இங்க எடுத்திருக்கோம். இது எல்லாமே இன்னும் நிறைய இருக்கு. இதுவரை நம்ம வந்து ஒரு 12 பேஜ் பார்த்துருப்போம். மொத்தமாவே நம்மகிட்ட வந்து ஒரு 12 பேஜ் தான் பார்த்துருப்போம். அதுல தமிழ் இங்கிலீஷ் கலந்துருக்கனால உங்களுக்கு வந்து ஐ திங்க் கண்டென்ட் மொத்தமாவே வந்து ஒரு 7 பேஜ்ல 8 பேஜ்ல வரும்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம இந்த 7 பேஜ்ல 8 பேஜ் படிச்சோம் அப்படின்னா நம்மளால 153 கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த மெட்டீரியலை நம்ம வந்து ரெடி பண்ணிருக்கோம். இந்த பிடிஎஃப் படிச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும்னா ஒய்சிடி புக்கு வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கும், அது தமிழ்ல இருக்காது. இந்த இங்கிலீஷ்ல இருக்கிற புக்கை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் யூனிட் பாத்தீங்க அப்படின்னா யூனிட் மெஷர்மெண்ட் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து யூனிட் மெஷர்மெண்ட் தான் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஒரு 153 கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த 153 கொஸ்டின்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க இந்த மெட்டீரியலை படிச்சுட்டு. ஸோ அதுக்கப்புறம் அதுல வந்து உங்களுக்கு டவுட்டே இருக்காது, எல்லாமே கிளியரா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இல்லை கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஒய்சிடி புக் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனுக்கு தரேன். அடுத்த லெசன்ல அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி.